Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் அல்காரிதம் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லா சர்ச் என்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்ச் ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூகுளோட அல்காரிதம் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் எந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய சர்ச் ரிசல்ட்ஸை பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 அப்டேட்ஸை மட்டும் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் SEO பொசிஷன்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ HR உங்ககிட்ட கண்டிப்பாக கூகுள் அல்காரிதமை பற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த அல்காரிதமை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் ப்ராப்பராக உங்களால் ஓகே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீட். ஸோ இந்த அப்டேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கிற லோ வேல்யூ கண்டென்ட் அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேங்கிங்கை வந்து டவுன் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டா அப்டேட்ஸ். ஸோ இதில் டூப்ளிகேட் கண்டென்ட் அதுக்கப்புறம் plagiarized கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைனா தின் கண்டென்ட் இருக்கா அப்புறம் கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே இந்த பாண்டா அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பென்குயின் அப்டேட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேமி இல்லைனா irrelevant லிங்க்ஸை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆங்கர் டேக்கில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ரேங்கை வந்து கண்டிப்பாக டவுன் பண்ணிடுவாங்க. irrelevant லிங்க்ஸ் மீன்ஸ் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்குயின் அப்டேட்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா Hummingbird அப்டேட்ஸ். ஸோ இதில் யூசரோட சர்ச் கொரிக்கு சரியான ஒரு சர்ச் ரிசல்ட்ஸை காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த Hummingbird அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதோட கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்களா இல்லைனா லோ குவாலிட்டி கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த Hummingbird அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பைரேட் அப்டேட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா ப்ரைவசியை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இமேஜுக்கான காப்பிரைட்ஸை நீங்கள் இங்கே கிளைம் பண்ண முடியும். ஸோ உங்களோட தான் அப்படின்றதுக்கான ஒரு டிஜிட்டல் மீடியா ப்ரைவசியை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பிஜன் அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸில் கூகுள் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா லோக்கல் ரிசல்ட்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பிசினஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சர்வீசஸை தேடுறாங்க இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டை தேடுறாங்க அப்படின்னா அப்போ லோக்கலில் யாரெல்லாம் பிஸ்னஸ் தராங்களோ அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ லோக்கல் SEOவுக்கு இந்த பிஜன் SEOs வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து மொபைல் ஃப்ரெண்ட்லி. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அந்த வெப்சைட்ஸ்க்கான ரேங்கிங்கை வந்து பூஸ்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2000 இல்லைனா 2005 2010 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா பேஸ்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ அது எல்லாமே ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷனுக்காக டிசைன் பண்ணதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய ரேங்கிங்கை வந்து டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்து கோர் வெப் விட்டல்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த கோர் அப்டேட்ஸை பேஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் வந்து மந்த்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லோட் வெப்சைட்டோட ஸ்பீட் அதுக்கப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து சர்ச் இன்ஜினில் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரொம்ப லைட் வெயிட்டாக வச்சிருக்கணும், அப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ எல்லா டிவைசஸ்க்குமே உங்களோட வெப்சைட் அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களோட வெப்சைட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். ஸோ இதே மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அப் டு டேட் இருங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் இருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.